ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டேக் ஆஃப் டூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து புதினா துவையல் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், சாதத்துக்கும் வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம பிளேட்டில் வச்சுருக்கிறது தான் இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புளி கொஞ்சம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, தேங்காய், பச்சை மிளகாய், பட்டை மிளகாய், உளுந்து. ஸோ இதெல்லாம் வந்து மிளகாலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக போட்டு எப்படி வறுத்து எடுக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து நல்ல ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க அடிக்கடி. புதினா, மல்லி நம்ம பிரியாணி, இது மோஸ்ட்லி இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ பட்டை மிளகா, பச்சை மிளகா வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காண்டி தான் நம்ம உளுந்து எடுத்துக்கிறோம், ஒயிட் உளுந்து. ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ போட்டுக்கிறோம். நல்லா ஒரு கோல்ட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோம். வறுத்ததுக்கப்புறம் உளுந்து நல்லா வறுப்பட்டால் தான் நம்மளுக்கு வந்து சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம ஒழுங்காக வறுக்கலைனாலும் அதோட டேஸ்ட் மாறும். அதுக்கப்புறம் நம்ம பட்டை மிளகா போட்டுக்கலாம். இப்போ ப்ரௌன் கலரில் வந்துருச்சுல உளுந்து. அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வறுத்துட்டோன்னா நம்ம வந்து வெளியிலே வச்சு அந்த காலத்துலலாம் 2 to 3 days யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெள்ளைப்பூடு எடுத்து போட்டுக்கிறோம். இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு தான் போட்டுக்கிறணும். இது எல்லாமே நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து அடிக்கடி நம்ம தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக டிஃபனுக்கு இந்த மாதிரியும் சம்டைம்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி எல்லாமே வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புதினா மல்லியும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன், நல்லா அலசிட்டு. ஸோ அதையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். புதினா இதை வந்து நம்ம அப்படியே ராவாகவும் அரைச்சி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இது எதையுமே வறுக்காமல் வச்சு சாப்பிட்லாம். வறுத்தோன்னா ஒரு டேஸ்ட்டு, ராவாக அரைச்சோன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த கடையிலலாம் வச்சுருக்க புதினா சட்னி வந்து ராவாக தான் அரைக்கிறாங்க. நம்ம வறுத்தோன்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு 1 to 2 days வச்சுக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எங்கள் வீட்டிலலாம் புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் இதுக்கெலாம் வந்து எங்கேயாச்சும் வெளியில் போகிறோன்னா சைட் டிஷ் வந்து மேக்ஸிமம் இந்த புதினா சட்னி தான் வைப்பாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. புதினா